சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு நீங்கள் உடனே செய்ய வேண்டியது. இல்லாவிட்டால் எதுவும் கிடையாது. ஆசுலா பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆதார் அட்டை ரேஷன் கார்டுடன் இணைக்கவில்லை என்றால் பிரச்சனைதான். வீட்டில் இருந்தபடியே ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை நீங்கள் இணைக்கலாம். ரேஷன் கார்டு மாநில அரசால் வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் உதவிகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது. ரேஷன் கார்டில் நிறைய சலுகைகள் கிடைப்பதால் புதிய ரேஷன் கார்டுக்கு பலர் விண்ணப்பித்து வருகின்றன. ஆனால் சிலர் மோசடி செய்பவர்கள் போலி ரேஷன் கார்டுகள் மூலம் இலவச ரேஷன் வசதியை பயன்படுத்தி கொள்கின்றன. எனவேதான் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. ரேஷன் கார்டுடன் ஆதார் இணைக்கப்படாவிட்டால் ரேஷன் பெறுவதில் சிக்கல் ஏற்படும். ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைக்க மாநில அரசின் அதிகாரப்பூர்வ PDS இணையதளத்தை பார்க்க வேண்டும். ரேஷன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பதன் மூலம் எளிதாக ரேஷன் பெற முடியும். மேலும் ரேஷன் கார்டை ஆதார் அட்டையுடன் இணைப்பதன் மூலம் போலி ரேஷன் கார்டுகளை தடுக்க முடியும். இது தவிர மலிவான ரேஷனுக்கு உண்மையிலேயே தகுதியானவர்கள் மட்டுமே இந்த வசதியை பெற முடியும். மாநில அரசின் அதிகாரப்பூர்வ PDS இணையதளத்தை பார்வையிடவும். ஆதார் இணைக்கும் பகுதிக்கு சென்று ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அதன் பிறகு ரேஷன் கார்டு எண், ஆதார் எண் உள்ளிட்ட பிற விவரங்களை உள்ளிடவும். விவரங்களை உள்ளிட்ட பிறகு சரிபார்ப்புக்காக உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு OTP வரும். அதன் பிறகு உங்கள் ரேஷன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பது தொடர்பான உறுதிப்படுத்தல் செய்தி உங்கள் மொபைல் போனுக்கு வரும். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தங்களுடைய ஆதார் கார்டை ரேஷன் கார்டுடன் இணைப்பது கட்டாயமாகும். அதேபோல ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கான ரேஷன் ஒதுக்கீடு நிறுத்தப்படும். ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பு செயல்முறையை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இதில் ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் மட்டுமல்லாமல் கைரேகை சரிபார்ப்பும் செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் தொடர்ந்து ரேஷன் வாங்க முடியும். அதை செய்யாவிட்டால் ரேஷன் கார்டும் நீக்கப்படலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.